पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வைகாசி விசாகம் என்கிறது முருகப்பெருமானின் பிறந்த நாள். வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் பௌர்ணமியுடன் இணைந்து வரும் நாளையே வைகாசி விசாகமாக கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த விழா வருதுங்க. அதாவது ஜூன் 8ஆம் தேதி பகல் 2:10 மணிக்கு துவங்கி ஜூன் 9ஆம் தேதி மாலை 4:40 வரை விசாக நட்சத்திரம் இருக்குதுங்க. ஆனால் ஜூன் 10ஆம் தேதி பகல் 12:27 மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குதுங்க. ஆனால் வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த விசாக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படும் திருவிழா என்கிறதுனால விசாக நட்சத்திரம் வரும் ஜூன் 9ஆம் தேதியே வைகாசி விசாக நாளாக எடுத்துக்கொண்டு விரதம் கடைபிடிக்க வேணும். வைகாசி விசாகம் அன்று ஏராளமான பக்தர்கள் பால் குடம் ஏந்தியும் காவடி சுமந்து வந்தும் தங்களின் நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதும் உண்டு. துளாராசி அன்பர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு. மேலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே இந்த மாதம் எல்லா வழிகளிலும் ஏற்றம் தரும் மாதமாகவே அமைய போகுதுங்க. பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மணவிழா மணி விழா போன்றவை நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். மங்கள ஓசை தங்கு தடையின்றி கேட்க வழி பிறக்கும். சொந்தங்கள் தங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் வரப்போகுது. தொழில் போட்டிகள் அகலும், எதிரிகள் விலகுவாங்க. லாபம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக கிடைக்க போகுதுங்க. கமிஷன் அடிப்படையில் தொழில் புரிகிறவங்க கணிசமான லாபத்தை பெறுவாங்க. உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். இந்த நேரம் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் சேரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த தேக்க நிலை மாறும். ஊக்கமும் உற்சாகமும் உள்ளத்தில் குடிகொள்ளும். ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து செயல்பட போகிறீங்க. உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியும் நேரம் இது. புதிய வாகனங்கள் வாங்குறதுல ஆர்வம் கூடும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி புதன் சஞ்சரிக்கும் பொழுது எல்லா விதமான நன்மைகளும் சேரும். மனசுக்கு பிடித்தமான சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறும். மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். உடன் பிறப்புகளும் உடன் இருக்கிறவங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. கடன் சுமை முழுவதும் குறையும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். செவ்வாய் சனி பார்வை பலவிதமான போராட்டங்களை உருவாக்கும். குறிப்பாக சகோதர சச்சரவுகளை ஏற்படுத்தலாம். வாழ்க்கை துணையோடும் உறவினர்களோடும் சலசலப்பை உருவாக்கும். வைத்திய செலவுகளை மேற்கொள்ளும் சூழலும் உண்டு. வியாபாரத்தில் மிகுந்த கவனம் தேவை.
பணிபுரிய அயல்நாடு சென்றவர்கள் அங்கு வேலை கிடைக்காம திரும்ப நேரிடும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொறுப்புகள்லாம் கிடைக்க போகுது. வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண்கள்லாம் கூடுதலாக கிடைக்கும். பெண்களுக்கு கல்யாண முயற்சிகள் கைகூடும். பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் 63 வழிபாடு நன்மை தரும். முகவரி இல்லாதவங்களுக்கும் முகவரி கொடுக்கும் நிலை எனலாம். இதுவரையில் பல விஷயங்களில் இருந்து ஒதுங்கி இருந்தவங்க இனி வெளிச்சத்துக்கு வருவாங்க. பிரச்சனைகளால் சோர்ந்து போனவங்களுக்கு விடியல் பிறக்கும். எங்கு போனாலும் முதல் மரியாதை கிடைக்கும். வளைந்து கொடுத்தால் வானளவு உயரலாம் என்பதை உணரப் போறீங்க. தினந்தோறும் எதிர்பார்த்து ஏமாந்த தொகை கைக்கு வரும். தந்தையாருடன் இருந்த மனத்தாங்கள் நீங்கும். தந்தை வழி சொத்துகள் வந்து சேரும். குடும்பத்தில் நிலவி வந்த சண்டை சச்சரவுகளுக்கு தீர்வு கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும். எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் பிரிந்திருந்தவங்க ஒன்று சேருவாங்க. பணவரவு அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகும். கோர்ட்டு வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இதுவரையில் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டில் குடியேறும் வாய்ப்பு உண்டாகும். மகனுக்கு தள்ளி போய் கொண்டிருந்த திருமணம் இப்போது கூடி வரும். மகளுக்கு நல்ல வரன் அமையும். வீடு வாங்க கட்டுறதுக்கு வங்கி கடன்லாம் கிடைக்குமுங்க. வழக்குகள் சாதகமாகும். வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை போட்டு போட்டியாளர்களை திகைக்க செய்வீங்க. அனுபவசாலிகளை பணியில் அமர்த்துவீங்க. நவீன யுக்திகளால் வாடிக்கையாளர்களை கவருவீங்க. எலக்ட்ரிக்கல்ஸ், டிராவல்ஸ், கட்டட உதிரி பாகங்களால் ஆதாயம் அடைவீங்க. பங்குதாரர்களான கருத்து மோதல்கள் நீங்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு தேடி வரும். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவாங்க. மேலதிகாரி உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் தருவாங்க. கணினி துறையினருக்கு அயல்நாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். சிலருக்கு புது சலுகைகள் கிடைக்கும். கலைஞர்களே, பழைய நிறுவனங்களில் இருந்து புதிய வாய்ப்புகள் வரும். தக்கபடி பயன்படுத்தி கொள்ளுங்க. பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் மே 15 தேதி, 19, 20, 29, 30, ஜூன் 2, 3, 9, 10. மகிழ்ச்சி தரும் வண்ணம் நீலம்.